வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 6.7ல் செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். கன்சிடர் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த் இன் எ சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் 1600 km above the surface of the earth. What is the acceleration experienced by the satellite due to earth's gravitational force? அதாவது பூமியிலிருந்து 1600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு சேட்டலைட் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போது அந்த சேட்டலைட் மேலே எவ்வளவு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், எவ்வளவு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டியூ டு எர்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவாக தெரியணும். ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 1600 × 10⁻³ அதான் சேட்டலைட்டோட ஹைட்டு. எர்த்துலேருந்து சேட்டலைட்டோட ஹைட் எவ்வளவு? 1600 கிலோமீட்டர்னு சொன்னோம். கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் 10³ வந்துச்சு. ஸோ ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், அது ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? 10⁻³ 10⁻³ என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க வேல்யூலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. மறுபடியும் 16ஐயும் 32வையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8 2s are 16, 1 and 6 2s are 12. இப்போ 8ஐயும் 16ஐயும் பண்ணலாம். 1 8 is 8, 2 8s are 16. அப்புறம் ரொம்ப சிம்பிளாக வந்துடுச்சு. 1/2 சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 கிடைக்கும். இப்போ 1லேருந்து 1/2வை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் எடுத்தும் சப்ட்ராக்ட் பண்ணலாம், பார்த்த உடனேயும் சொல்லிடலாம். 1லேருந்து ஹாஃபை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஹாஃப் கிடைக்கும். அப்போது ஜி டேஷ் = ஜி × 1/2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஜியும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டா g/2ன்னு கிடைக்கும். அப்போது ஜி டேஷோட வேல்யூ வந்து என்னென்னு கிடைக்கும்? g/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேட்டலைட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ வேல்யூ இருக்குமோ அதில் ஹாஃப் இருக்கும். ஸோ g/2னா என்ன அர்த்தம்? எர்த்தோட சர்ஃபேஸில் எவ்வளோ வேல்யூ இருக்குமோ அதிலிருந்து பாதி இருக்கும் அந்த சேட்டலைட் மேலே. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.